போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஹல்லேலூயா. இத மூன்றையும் ஜெப குறிப்பாக நீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், தேவன் எல்லாருக்கும் காமனா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக, எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒன்ன கூட நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா தவறவே விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு நம்மளை நடத்துற பாதை எப்படிப்பட்ட பாதைனா, கடினமான பாதையில தான் ஆண்டவர் நடத்துவார், கஷ்டமான பாதையில தான் நடத்துவாரு. ஆனா அந்த பாதையில எந்த ஆண்டவருடைய பிள்ளை சாட்சியாய் நிற்கிறார்களோ, தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் அந்த பாதையின் வழியாய் கடந்து போய் தேவன் ஆயத்தம். நான் நம்புறேன், நீங்க கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே, கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத, உங்களுக்கு முன்குறிச்சத இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது நீங்க பாப்பீங்க. யோசேப்புக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம். கைய மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்கப்பா. முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுவே, என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத என் பிள்ளை பார்க்கணும். எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துல நான் போய் உட்காரணும். அந்த இடத்தை நான் தவற விட்டுறக்கூடாது. இதுவரையிலும் ஒருவேளை அந்த இடத்தை நான் தவற விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே கர்த்தர் மறுபடியும் அந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், மனிதர்